ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்றைக்கு ஒரு அற்புதமான பதிவினுடைய பலன்களை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்கின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு புரிய வரும். அதற்கு முன்னாடி இந்த பதிவை பார்க்குற எல்லோருமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் இரவு எத்தனை மணிக்கு தூங்கி காலையில் எத்தனை மணிக்கு கண் விழிப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கேற்ற பலனையும் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா அதனோட பதிவை பற்றி தான். ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா தூங்கும் நேரம் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான நேரமாகும். ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் ஒருவர் மீண்டும் எழுந்து கொள்ள முடியாமல் போய்விட்டால் அதுவே மரணமாகி விடுகிறது. தூக்கம் என்பது அரை மரணத்திற்கு சமம்தான். உங்களுக்கு எந்த நேரத்தில் தூக்கம் வருகிறதோ அந்த நேரத்தை பொறுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதா இல்லையா என்பதை நம்ம கணிக்க முடியும். இதை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்றைய பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் சராசரியாக 6 மணி நேரம் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று அந்த சாஸ்திர நீதிகளில் சொல்கிறது. ஆனால் அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியமும் முக்கியத்துவம் கொடுத்து 8 மணி நேரம் அதிகபட்சம் ஓய்வு எடுத்து கொள்ளலாம் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. அதாவது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம். இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கவும் கூடாது, இதற்கு கீழேயும் நம்ம தூங்காமல் இருக்கவும் கூடாது. அதற்கு மேல் தூங்கவும் கூடாது, அதற்கு குறைவாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம கண் விழித்திருக்கக்கூடாது. இதை சரியாக கடைபிடிக்காத மனிதர்கள் தான் துரதிர்ஷ்டசாலிகள் என்று கூறப்படுகிறது. சரியான ஒரு தூக்க நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு 9 மணிக்கெல்லாம் நம்ம தூங்கி அதிகாலையில் 4 மணி 5 மணிக்கெல்லாம் எழுந்து கொள்வது தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலன்களையும் நம்மளையும் எப்பொழுதுமே அதிர்ஷ்டசாலியாக வைத்திருப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். அதற்கும் ஒரு படி மேலே பார்த்தீங்கன்னா இப்போ 8 மணிக்கெல்லாம் தூங்கி அதிகாலையில் இந்த 3 மணிக்கெல்லாம் எழுந்து கொள்பவர்கள் இன்னும் பேரதிர்ஷ்டசாலிகள் என்று கருதப்படுவார்கள். 3:30 மணியிலிருந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அற்புதம் வாய்ந்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரமானதும் தொடங்க ஆரம்பிக்கிறது. எந்த ஒரு எதிர்வினையும் தோஷமும் இல்லாத நேரம் தான் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம். இந்த 3 மணிக்கெல்லாம் எழுந்து தங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்கிறவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அதிர்ஷ்டசாலிகள் என்றே கருதப்படுவார்கள். அதற்கு முறையாக அவர்கள் பார்த்தீங்கன்னா இரவே தூங்கி இருக்க வேண்டும். அந்த 3 மணியிலிருந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி திரும்ப இரவு நேரம் வரும்பொழுது கரெக்டாக அந்த டயத்துக்கு தூங்கி எந்திக்கும் பொழுதே அந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும் என்றால் சரியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முதலில் தூங்கி இருக்க வேண்டும். 8 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறக்கம் வந்துவிடும் என்றால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று தான் கூறப்படுகிறது. உங்களால் இந்த பிரபஞ்சத்துடன் பேச முடியும். நீங்கள் உங்களுடைய அந்த மனதில் பார்த்தீங்கன்னா ஆழமாக ஒரு விஷயத்தை நினைத்தால் அதுவும் நடந்தே தீரும் என்று நினைத்தால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான நேரங்களில் நம்ம எழுந்திருக்கும் பொழுது தான் அது நமக்கு சாத்தியமாகும். நமக்கு இப்படித்தான் நடக்கணும், நம்மளுடைய தலையெழுத்து விதி எப்படின்னு எது இருந்தாலுமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு அத்தனையுமே மாற்றியமைக்கக்கூடியதாக கருதப்படுகிறது. அதனால தான் இந்த நேரத்திற்கு இவ்வளவு விசேஷங்கள் அடங்கியுள்ளது அப்படின்னு கூறப்படுகிறது. அதிகாலையில் எழுந்திருத்து உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டாலே, அது முறையான உறக்கம் எல்லாமே இருந்து நீங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டாலே பார்த்திங்கன்னா சிறப்பாக நமக்கு எல்லாமே நடைபெறும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு நம்புவதற்கு சற்று கடினமாக இருந்தாலுமே நீங்கள் வேண்டுமென்றால் ஒரு மாதத்திற்கு இந்த மாதிரி முயற்சி செய்து பாருங்கள். ஏதாவது நீங்கள் வேலை செய்கிறீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் எது செய்தாலும் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து அதெல்லாம் முயற்சி செய்து பாருங்கள். கட்டாயம் அதில் நமக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. 8 மணியிலிருந்து 10 மணிக்குள் நீங்கள் தூங்கி விடுவீர்கள் என்றால் உங்களுக்கு உறக்கம் அதுவே வந்துவிடும் என்றால் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிரபஞ்சத்தோடு நல்ல ஒரு தொடர்பு உண்டு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. இது நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பதோடு பார்த்திங்கன்னா நம்ம செய்கின்ற எல்லா விஷயங்கள்லேயுமே ஒரு நல்ல ஒரு வெற்றியையும் நல்ல ஒரு செயல்திறனையும் ஞாபகத்திறனையுமே நமக்கு அதிகப்படுத்த செய்யும் அப்படிங்கிறது தான். நீங்கள் நினைத்ததை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது. அதற்காக நம்ம அந்த பிரபஞ்சத்தோடு தொடர்புடையணும்னா நம்ம சீக்கிரமே தூங்கி அதிகாலை நேரத்தில் எழுந்து கொள்வது தான் சிறப்பு. இதில் யார் துரதிர்ஷ்டசாலிகள், அதாவது இரவு நீங்கள் ரொம்ப லேட்டாக தூங்குறீங்க, அதாவது 11 மணி 12 மணி இப்படி 10 மணியை தாண்டி தூங்குறவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நமக்கு என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் இப்போ தெரிந்து கொள்ளலாம். அதாவது 11 மணிக்குள் உங்களுக்கு உறக்கம் வந்துவிடும் என்றால் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல.
அதாவது 11 மணிக்குள்ளே எதுவும் நம்ம தூங்கிட்டோம்னா அது கொஞ்சம் நமக்கு பரவாயில்ல, நம்மளுடைய அன்றாட பணிகளை நம்ம செய்வதற்கு நல்லாயிருக்கும். இருந்தாலும் முடிந்தளவு சீக்கிரமே நம்ம உறங்கி விடுவது தான் சிறப்பு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ 12 மணிக்கு மேலாகியும் எனக்கு உறக்கம் வருவதில்லை, நான் தூங்கவும் விரும்புவதில்லை என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயம் அந்த துரதிர்ஷ்டமும் எதிர்வினைகளும் நிரம்பி இருக்கும் அப்படிங்கிறதான். சிலவருக்கு எவ்வளவு தான் பார்த்தீங்கன்னா முயற்சி செய்தாலுமே அந்த 12 மணிக்குள்ளே தூக்கம் என்பதே வருவது கிடையாது. இவர்களுக்கு அந்த பிரபஞ்ச சக்தி என்பது சுத்தமாக இருக்காது என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அதனால் முடிந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டவங்க, அதாவது ரொம்ப தாமதமாக தூங்குறவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கவலையோ இல்லை ஏதாவது பற்றி சிந்தித்து கொண்டோ இல்லை தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டு இருப்பவர்கள் தான் இவ்வாறு தூக்கத்தை கெடுத்து இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா தங்களையே வருத்தி கொண்டு இருப்பார்கள். ஏன்னா ஒரு மனிதனுக்கு தூக்கம் நேரமாகுது அப்படின்னா ஒன்று மொபைல் ஃபோன்களில் தேவையில்லாமல் நோண்டிக்கிட்டு இருப்பது, இல்லைனா ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு அதை வருந்தி கொண்டு அதை மனசில் நினைக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா அந்த தூக்கம் முற்றிலுமாக போய்விடும். இப்படிப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா நினைத்தது நடக்காது அப்படிங்கிறதான். அதாவது எது செய்தாலுமே அதில் ஒரு நிதானம் இருக்காது, செயல்திறன் இருக்காது, முழு ஈடுபாடு இருக்காது. ஏதோ வாழ்கிறோம் அப்படிங்கிற அந்த வாழ்க்கைக்காக இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிற மாதிரி தான். இவர்கள் ஒன்றும் நினைக்க அது ஒன்று அப்படிங்கிற மாதிரி நடக்கும். இது இவர்களுக்கான ஒரு விதியாக கருதப்படும். அப்போ இவங்க லேட்டாக தூங்குறாங்க, காலையிலையும் பார்த்திங்கன்னா விரைவில் எந்திரிக்காமல் தாமதமாகவே எந்திரிச்சு தங்களுடைய வேலைகளை அவசர அவசரமாக செய்கிறாங்கன்னா ஒரு நல்ல ஒரு செயல்திறன் இருக்காது, ஒரு குறிக்கோள் அப்படிங்கிறது இருக்காது. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா 1 மணிக்குத்தான் தூக்கம் வரும் என்பார்கள். தங்களுக்குத்தானே இப்படிப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா சூனியம் வைத்து கொள்வதற்கு சமமாக கருதப்படும். அதற்கும் மேலே பார்த்திங்கன்னா 2 மணிக்குத்தான் தூக்கம் வரும் என்பார்கள். தங்களுடைய ஆரோக்கியத்தை அவர்களே கெடுத்து கொள்வதற்கு சமம் என்று இது அர்த்தம். அதாவது நம்ம எந்த அளவுக்கு இரவு தூக்கத்தை நம்ம தாமதமாக்குறோமோ அந்தளவுக்கு உடல்நிலை நமக்கு சரியில்லாமல் போய்விடும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் கேட்கலாம், இப்போ நாங்கள் இரவு வேலைக்கு போகிறோம், அப்போ நம்ம எப்படி தூங்குவது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பகலில் தான் தூங்கி ஆகணும், அதில் ஒன்று நம்ம சொல்வது கிடையாது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் பகலில் வேலைக்கு போகும்பொழுது இந்த முறையை கடைபிடிப்பது நல்லது. ஏன்னா இரவு வேலை அப்படிங்கிறது இரவு வேலையே நம்ம பார்ப்பது கிடையாது. அது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் பார்க்குறோம், அதுக்கப்புறம் பகலில் தான் பார்ப்போம். இப்போ பகலில் நம்ம சொல்வது அந்த நேரத்தை நம்ம ஓய்வுக்காக பயன்படுத்தி விட்டு மித்த நேரத்தில் அடுத்தடுத்து நம்ம பகல்லையே நம்மளுடைய செயல்திறன் மூலமாக என்னென்ன நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத நீங்களாக சுயமாக சிந்திக்கணும். இப்போ இரவு வேலைக்கு போகிறீங்கன்னா நீங்கள் செய்கிறது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொழிற்சாலைகளில் கம்பெனியில் நம்ம வேலை பார்க்கும்பொழுது அதற்கென்று டயத்தை ஒதுக்கி நமக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம சொல்கிறது இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம முறையில் எப்படி முன்னேறணும், அதாவது நம்மளே அந்த முதலாளியாக இருந்து அந்த பிஸ்னஸ் தொடங்கி எப்படி நம்ம முன்னேறுவணும் அதற்கான வழிகள் தான் இது. அங்கே வேலை பார்த்து கொண்டே நம்ம வேறு ஏதாவது சிந்தித்து கொண்டு அதை செயல்படுத்தணும்னா அதற்கு இந்த அதிகாலை நேரம் பயன்படும் அப்படின்னு சொல்வது. நீங்கள் 12 மணி நேரம் வேலை பார்த்தாலும் சரி, இல்லை 8 மணி நேரம் வேலை பார்த்தாலும் சரி, நம்ம வேலையை பார்த்துட்டு வந்து கொஞ்சம் நேரம் வீட்டில் நம்ம ஏதோ ரிலாக்ஸாக இருக்கிறோம், அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உடனே தூங்கிவிட்டு அந்த காலை நேரத்தில் நமக்கு நீங்கள் 3 மணி 4 மணி இப்படி எந்திக்கும் பொழுது அவ்வளோ நேரம் நமக்கு மிச்சம் இருக்கும். அதாவது வேலைக்கு போகிற டயத்தை தவிர்த்து நமக்கு இவ்வளோ நேரம் மிச்சம் இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு இலக்கு வச்சுருந்தோம்னா அதை சிந்தித்து அதை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகளை இந்த நேரத்தில் செய்யலாம். அதற்கு தான் நம்ம சீக்கிரம் தூங்கி இந்த நேரத்தில் எழுந்திரிச்சு அதற்கான செயல்பாடுகளை நம்ம ஈடுபாடு செய்யணும். இந்த வேலையை நம்ம செய்து கொள்ளணும். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இப்போ நம்ம பார்க்குற வேலையை விட அதில் நமக்கு நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு முதலீடு வருதுன்னா அந்த வேலையை முழுவதுமாக நம்ம விட்டுட்டு இதில் முழு கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதனால் எப்பொழுதுமே இரவு நேரத்தில் விரைவாக தூங்கி கொள்கின்ற அந்த பழக்கத்திற்கு ஏற்படுத்தி கொள்ளுங்க. நமக்கு டைம் இப்போ சரியில்லை, நேரம் காலம் நமக்கு ரொம்ப தாமதமாக இருக்குது, கஷ்டங்கள் சூழ்ந்திருந்தாலுமே அதை மாற்றிக்கொள்வதற்கு நம்ம தான் அந்த விதியை நம்மளுடைய மதியால் வெல்லணும். எதையுமே நினைத்து முதல்ல புலம்புவதை நிறுத்திடணும். அடுத்து கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நிகழ்வுகளையும் மறந்துடணும். இப்போ என்ன நடக்குதோ அதில் முழு கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃப்யூச்சரும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன செய்கிறோமோ அதற்கு தகுந்தாற் போல தான் ஃப்யூச்சரும் நமக்கு அமையும். அதனால் இப்போ நடக்கிறதுல மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்க. நேற்று நடந்தது, முந்தானத்து நடந்தது, எப்பயோ நடந்தது, அதெல்லாம் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு இப்போ நடக்கின்ற அந்த வேலைப்பாடுகள் ஒழுங்காக நடக்காது.
அதனால் இதை மட்டும் இன்றைக்கும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் 10 மணிக்கு மேலே தூங்காமல் இருப்பதே ரொம்ப ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு செயலாக தான் கருதப்படுகிறது. அதனால் விரைவிலே தூங்குங்க. அதற்கும் மேலே இப்போ 2 மணிக்கும் மேலேயும் தூக்கம் வரவில்லை என்றால் பெரிதாக உங்களுக்கு மனசாட்சிக்கு மீறிய ஏதோ ஒரு தவறை செய்கிறீர்கள் என்று தான் அர்த்தம். இல்லையில் பார்த்தீங்கன்னா பெரிதாக எதையோ இழந்துவிட்டு பரிதவிப்பவர்கள் தான் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தூக்கம் இல்லாமல் புலம்பிக்கொண்டு போதை பழங்களுக்கு அந்த ஈடுபாடு கொண்டு இருப்பார்கள். அதனால் நடந்து முடிந்ததை நினைத்து வருந்தாமல் அதை கடந்து போவதற்கு நம்ம செயல்பாடுகளில் ஈடுபடணும். சரியான நேரத்திற்கு தூக்கத்தை வரவழைக்க பழகி கொள்ளுங்கள். அப்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும். அந்த பிரபஞ்ச சக்தியின் மூலம் நீங்கள் எதையும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதான். கட்டாயம் பார்த்தீங்கன்னா அனைவருமே நாளையிலிருந்தே அதிகாலையில் எழுந்து கொள்வதற்கு அந்த வழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. யார் என்ன சொல்கிறா அதெல்லாம் நம்ம கேட்பதற்கு அவசியமே கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம மாற்றி அமைக்கணும்னா நம்ம முயற்சி செய்யும் பொழுது தான் அது நமக்கு நிறைவேறும். அதனால் யாரையும் நம்ம எதிர்பார்த்து கொண்டோ இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்மளுடைய செயல்பாடு நம்ம செய்யணும். இருப்பவங்க இருக்கிறாங்க, இல்லாதவங்க போகட்டும். நம்ம இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இழந்தோமோ அது எல்லாமே நமக்கு கூட கட்டாயம் வரும் அப்படிங்கிறது தான். அதனால் இப்போதைக்கு எதை நோக்கி இலக்காக போகிறீங்களோ அதில் முயற்சி செய்து பாருங்கள். இந்த பிரபஞ்சமும் நமக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவு உங்களுக்கு பயன்பெறும் என்று நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் எத்தனை மணிக்கு நீங்கள் இரவு தூங்கி கண் விழிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.